ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல மத்திய மாநில உறவுகள் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்றேன், கவனிச்சு கைஸ். நம்ம த்ரோன் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தயாரிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃப்ரீ எக்கனாமிக் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 வீடியோக்களுக்கு மேல நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட் கீழே கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்து முடிச்சிருங்க. ஏன்னா தேர்வுக்கு எக்கனாமிக்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே அவுட் சோர்ஸோட நான் கொடுத்தாச்சு. சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம டாபிக்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். சோ சென்டர் ஸ்டேட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி இந்தியாவை ஆட்சி பண்கிறார்கள், இத பத்தி மட்டும்தான் டீடைலா பார்க்க போறோம். சோ என்னன்னா நம்ம ஆசிஷன் சொல்ற மாதிரி தான் இந்த தடையும் நம்ம ஏஐ நல்லா யூஸ் பண்ணிருக்கோம்ன்றது நம்புறோம். நிறைய இன்ஃபர்மேஷன் ஏஐ டேட்டா மூலமாவும் பிக்டோகிராஃபி ரெப்ரஸன்டேஷன் மூலமாவும் கொடுத்துருக்கோம். சோ வீடியோ பதிவை முழுசா பாருங்க. அப்பதான் இந்த டாபிக்ல இருந்து வரக்கூடிய ஒரு கேள்வியா இருந்தாலும் சரி, இல்ல 2 கேள்வியா இருந்தாலும் சரி, ஈஸியா முடிச்சிடலாம். சரிங்களா? பார்க்கலாமா? சோ மத்திய மாநில உறவுகள் எப்பவுமே பிரச்சனை இருந்துட்டே இருக்கு சார். இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு யார் தான் சார் வழிவகுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். மத்தியிலும் மாநிலம் பிரச்சனை வந்துச்சுன்னா உச்ச நீதிமன்றம் போவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிரச்சனை வராம இருக்கிறதுக்காகவே அன்றைய அரசியலமைப்பை எழுதியவர்கள் அரசியலமைப்பு விதிகளை குறிப்பிட்டிருக்காங்க. சோ அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்க விதிகள்லாம் இல்லை, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் எழுத போறோம். சோ மத்திய மாநில அதிகார பகிர்வு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கப்பா. அதிகார பகிர்வு. அந்த அதிகார பகிர்வு அப்படின்றது எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1935ஆம் ஆண்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்திய அரசு சட்டம் வந்து பாத்தீங்களா, அப்ப இருந்தே வந்துருச்சு. அப்பதான் சொல்றாங்க மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும் என்ன இருக்கணும், அதிகார பகிர்வு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திருக்காங்க. ரெண்டாவது விஷயம் சொல்றாங்க பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 12ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பகுதி 12ல மத்திய மாநில உறவுகளை பற்றி கூறியிருக்காங்க. அடுத்தது விதி வந்து பாத்தீங்கன்னா 268 முதல் 293 வரை. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணுங்க. 268 முதல் 293 வரை குறிப்பிடப்பட்டிருக்கு. சார் ஒரு அரசாங்கம் இயங்கம்னா அதுக்கு எது சார் முதுகெலும்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நிதி தான் வந்து பாத்தீங்கன்னா முதுகெலும்பாக செயல்படுகிறது. பாருங்க, ஒரு அரசாங்கம் இயங்கணும், ஒரு நாடு செழிப்பா இருக்குன்னா வேளாண்மை தான் முக்கியம், பொருளாதார நடவடிக்கை தான் முக்கியம். அப்போ ஒரு அரசாங்கம் இயங்கணும்னா அதுக்கு முதுகெலும்பாக இருக்க வேண்டியது நிதி தான். அப்ப நிதியை சரியா பராமரிக்க வேண்டிய கடமைகள் யாருக்கு இருக்குன்னா மத்திய அரசாங்கத்துக்கும் இருக்கிறது, மாநில அரசாங்கத்திற்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சோ அப்ப நிதி உரைகளின் அடிப்படையில் மத்திய அரசாங்கமானது மாநில அரசாங்கங்களை விட அதிக அதிகாரம் பெற்று தெரிகிறது. அப்போ நிதி உறவுகள்ல நிதி அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா மத்திய அரசாங்கம் கேட்டாங்கன்னா கிடையாது. அப்ப யாருதான் அதிகமா இருக்கிறது, மாநில அரசாங்கத்திற்கு தான் அதிகமாக அதிகாரம் உள்ளது. என்ன பண்ணலாம், கேட்டுட்டே இருக்கலாங்க. இப்ப தமிழ்நாட்டுல திடீர்னு நிதி பற்றாக்குறை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல மத்திய மாநில உறவுகள்ல ரெண்டு பேருமே எப்படி கூட்டாட்சி பண்றாங்க, நிதி அதிகாரத்தை எப்படி கரெக்டா பயன்படுத்தி நிர்வாகம் பண்றாங்க அப்படின்றதுதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சோ முக்கியமா இது 3 ஆர்டிகல், இந்த 3 பாயிண்ட்டுமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கப்பா. அப்ப அதிகார பகிர்வு என்றது எந்த சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் கொண்டு வரப்பட்டதுன்னா 1935ஆம் சட்டம். சோ பகுதி 12 268 முதல் 293 வரை ஆர்டிகல்ஸ். இந்த ஆர்டிகல்ஸ் கண்டிப்பா படிச்சு வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்க சார். சார் இந்த வரி விதிக்கும் அதிகாரம் என்னதான் சார் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளது 3 பட்டியல் இருக்குங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியல்னு சொல்லிட்டு 3 பட்டியல் இருக்கு. அப்போ மத்திய பட்டியலில் உள்ள துறைகளுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கு இருக்குங்க. பாராளுமன்றம் எக்ஸாம்ல கேட்பாங்க, இவங்களுதான் இருக்கு. மாநில பட்டியல் துறைகளுக்கு மாநில சட்டமன்றம், மாநில சட்டமன்றம். சோ அப்ப பொது பட்டியலுக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசும் விதிக்கும், மாநில அரசும் விதிக்கும். மத்திய அரசு பிளஸ் மாநில அரசு, இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, வரி விதிக்கும் அதிகாரங்களை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சார் அப்ப எஞ்சிய வரிகள் ஏற்கனவே குறிப்பிடப்படாதவை வரி விதிக்கும் அதிகாரம் யாருக்குன்னா பாராளுமன்றத்துக்கே உரியது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அன்பளிப்பு வரி, இதெல்லாம் யார் விதிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டா செல்வ வரி, செலவின வரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த சைபர் செக்யூரிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது தாண்டியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க, மத்திய பட்டியலில்
துறைகளுக்கு பாராளுமன்றமும், மாநில பட்டியலில் உள்ள துறைகளுக்கு மாநில சட்டமன்றமும், பொது பட்டியலுக்கு மத்திய மற்றும் மாநில 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணலாம், வரி விதிக்கும் அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள், மாற்றங்கள் செய்யக்கூடிய அதிகாரமும் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், நிதி நெருக்கடி போது ஏற்படுது சார். அப்போ மாநில மத்திய அரசுகளுக்கிடையே என்ன பண்ணுவோம், மத்திய மாநில அரசுகளிடையே பகிர்ந்தளிக்கும் வரிகள் யார் நிறுத்தி வைக்கலாம் சார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. ஆர்டிகல் 360 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. 360 என்ன சொல்லுது, பினான்சியல் எமர்ஜென்சியை பத்தி சொல்லுது. அப்ப அந்த பினான்சியல் எமர்ஜென்சியை அந்த டைம் ஏற்பட்ட போது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்படும் வரி பகிர்ந்தளிச்சே ஆகணும். அந்த டைம்ல பகிர்ந்தளிக்கலாம் அந்த அரசு என்ன ஆயிடும், நிர்வாகம் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுடும். அதை தடுக்கிறதுக்காக அந்த இடத்த யார் நிறுத்தி வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், இதை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்கப்பா. யார் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், மாநில அரசாங்கத்தின் நிதி போதுமான அளவு இருக்காது என்பதால் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா மானிய உதவிகளின் மூலம் மாநிலங்களுக்கு நிதி வழங்குகிறது. இதுதான் எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ மாநில அரசாங்கத்துக்கு நிதி போதுமான அளவு இல்லாது போயிடுச்சு. அப்ப மத்திய அரசாங்கம் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா மானிய உதவிகள், மானிய கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்தாங்க நிதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கப்பா. சோ எல்லாத்துக்கும் கொடுப்பாங்கன்னா கிடையாது, தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. அதையும் நம்ம பின்னாடி சொல்லியிருக்கோங்க. நெக்ஸ்ட்ங்க, சோ கூட்டாட்சி நிதினா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாங்க. பிக்சருக்கு மட்டும் கிளியரா தெரியுதான்னு செக் பண்ணிக்கிறேன். சோ பாதி தெரியும், பாதி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். செகண்ட், ஓகே கிளியரா? கூட்டாட்சி நிதி இதுதான் நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்னு சொன்னல, அதுதான். வருவாய் ஆதாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசின் வருவாய் ஆதாரங்கள் வருமான வரி, சுங்க வரி, கார்ப்பரேட் வரி, மத்திய உற்பத்தி வரி, சேவை வரி, மற்ற வரிகள் வருவாய்கள் அடங்கிடும். மத்திய அரசு மாநில அரசின் வருவாய் முத்திரை தீர்வை, மாநில உற்பத்தி, மின்சார கட்டணம், வாகன நிலவரி, மதுவிலக்கு, மற்றவை. ஆனா இங்க பாருங்கப்பா, மத்திய அரசு வரி வசூல் செய்து என்ன பண்ணா வச்சுப்பாங்க. நிதிக்குழு என்ன பண்ணும்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணும், அமைக்கப்படும். அந்த நிதிக்குழு என்ன பண்ணும்னா மாநிலங்களுக்கு இவ்வளவு நிதியை பகிர்ந்தளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அப்போ யார் மூலமா பகிர்ந்தளிக்கலாம் சொல்லப்படுகிறது, நிதிக்குழுவின் மூலமா தான் பகிர்ந்தளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. மூன்றாவது, இந்த மானியங்கள் சொன்ன பாத்தீங்களா, இங்க கொடுத்துருக்க பாருங்க, கிராண்ட்ஸ் இன் எய்ட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. மத்திய மாநிலங்களுக்கு தேவைகளை கருத்தில் கொண்டு மானியங்கள் வழங்கணும். அப்போ அரசியலமைப்பின் மானியங்கள் குறித்து 275 விதி கூறுகிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நெக்ஸ்ட், திட்ட அடிப்படையிலான மாநிலங்கள் கல்வி, சுகாதாரம், கிராமிய வளர்ச்சி, விவசாயம், உட்கட்டமைப்பு போன்ற துறைகளுக்கு வழங்கப்படுவது திட்ட அமைப்பிலான திட்டம் போட்டுருவாங்க, அதை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்தி இருப்பாங்க. அடுத்தது, நிதி பொறுப்புகள். கூட்டாட்சி நிதியில மத்திய அரசின் பொறுப்புகள் கிட்ட ஒரு விஷயம் கொடுத்துருவாங்க. தேசிய பாதுகாப்பு மத்திய அரசு கிட்ட இருக்கு. வெளியுறவு, நாணயம், வங்கி, ரயில்வே, அஞ்சல், தந்தி, தொலைத்தொடர்பு, நெடுஞ்சாலைகள், பிற அனைத்து சேவைகளும் யார்கிட்ட தான் இருக்க போகுது, இவங்க கிட்டதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், மாநில அரசின் பொறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா பொது சுகாதாரம், கல்வி, விவசாயம், உள்ளாட்சி நிர்வாகம், நில வருவாய், மாநில சாலைகள், இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மாநில அரசின் பொறுப்புகள் இருக்கும். அப்ப கூட்டாட்சி கொள்கை அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பார்ப்போம். நோக்கம் பாருங்களேன், நிதி சமநிலை மற்றும் சமமான வளர்ச்சியை உறுதி செய்து மத்திய மாநில அரசுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக தான் இந்த கூட்டாட்சி நிதி உருவாக்கப்பட்டது. ஏன்னா நம்ம போய் கேட்கிறப்போ அவங்க தரலன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வரும் தெரியுமா, கடன் கேட்கிறப்போ. ஆனா இந்த நிதி சமநிலையை சரிப்படுத்துறதுக்காக தான் எப்பவுமே பணம் அதிகமா யார்கிட்ட தான் இருக்கும், மத்திய அரசு கிட்ட தான் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், சொல்லியிருக்க அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் 3 பட்டியல்கள் உள்ளது. இந்த பாத்தீங்க, இங்கே மத்திய பட்டியலில் 100 துறைகளும், மாநில பட்டியலில் 61 துறைகளும், பொது பட்டியலில் 52 துறைகளும் உள்ளது. இது 3 பட்டியலும் சட்டமன்றங்களில் சட்டமேற்றும் அதிகாரம் வகுக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ மத்திய பட்டியல்னா யார் வருவாங்க, பாராளுமன்றமும், மாநில பட்டியல் மாநில அரசாங்கமும், பொது பட்டியல்னா யார் வருவாங்க, ஸ்டேட், சென்ட்ரல் பிளஸ் ஸ்டேட், இவங்க 2 பேருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சோ அதுதான் இங்க கூறியிருக்கிறார்கள். நெக்ஸ்ட், சோ இதை முடிச்ச உடனே கூட்டரசு நிதி கொள்கைகள். சார் இவங்க கூட்டாட்சி நிதி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, அதனுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சுதந்திரமா செயல்படலாமா. ஆமா, ஒரு நிதி நமக்கு கிடைக்கிறப்போ அந்த நிதியை நிர்வாகம் பண்ணுன்னு சொன்னா நம்ம நிர்வாகத்தை சரியா செய்யலாம். சமத்துவம் கிடைக்குமா? சோ கூட்டாட்சி நிதியில இப்ப சார் ஒடிசால வெள்ளம் வந்துச்சு,
ஒரு 600 கோடி ஒதுக்குனீங்க இழப்பீடுக்கா பார்த்துட்டு. சோ எங்களுக்கும் என்ன ஆயிடுச்சு, வெள்ளம் வந்துருச்சு, அதே இழப்பீடு தருவீங்களா கேட்டா கிடையவே கிடையாது. சோ சில இடங்கள்ல இடம் பார்த்து சேதாரம் பார்த்து கொடுப்போம். இப்போ 1200 கோடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எல்லா இடத்துலயுமே சமத்துவம் இருக்கும். அதனுடைய எதை பார்த்து ஒரே மாதிரியான தன்மையும் கொண்டது. போதுமான வளங்களை பெற்றிருக்கும், நிதி வசதி கொடுக்கும், ஒருங்கிணைத்தல் மற்றும் ஒன்றுபடுத்துதல், செயல்திறன், நிர்வாக சிக்கனம், பொறுப்பேற்புன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூட்டாட்சி நிதியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை யாரு எடுத்துப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்கப்பா. சோ அதுதான் இங்க பொறுப்பேற்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்க பயன்படுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்ங்க, மத்திய மாநில அரசுகளின் வருவாய் பகிர்வு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு விதி சொல்றேன், ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 10 விதி, ஒரு 5 விதி சொல்றேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். விதி 268ங்க, நான் பென் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? விதி 268. விதி 268 என்ன சொல்றதுன்னா, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் பயன்படுத்துவது. மத்திய அரசு விதிப்பாங்களாம், மாநில அரசு வசூலிப்பாங்களாம். இங்க பார்ப்ப கொடுமைய, சென்டர் விதிக்குமா, ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா வசூலிக்குமா, மாநிலங்கள் பயன்படுத்திக்குமா. நான் தான் வசூலிச்சேன், நான் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. யூனியன் பிரதேசங்களுக்கு இந்திய அரசை வசூலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப விதி 268 என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் விதிக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணும், வசூலிக்கும். யார் தான் பயன்படுத்துவாங்க, மாநிலங்கள்ல நாங்களே பயன்படுத்திடுவோம், ஏன்னா நான் தான் வசூல் பண்ணேன், நான் தான் அந்த காசை வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னதுதான் விதி 268 அப்படின்னு. நெக்ஸ்ட் விதி 268A, அவுட் சோர்ஸ்ங்க, நோட் பண்ணிக்கோங்க. சார் அவுட் சோர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்க கூடாது, அவுட் சோர்ஸ் தான் ஃபுல்லாவே. இது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சேவைகள் மீதான வரிகள் மத்திய அரசால் விதிக்கப்படுகிறது. இது கொஸ்டின். சேவைகள் மீதான வரிகள் யாரால் விதிக்கப்படுகிறதுனா மத்திய அரசால் விதிக்கப்படுகிறது. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப வருமானம் சேகரிக்கப்பட்டு மத்திய மாநில அரசுகளால் ஒதுக்கப்படுகிறது. வருமானம் சேகரிச்சுப்பாங்க, அது என்ன பண்ணுவாங்க, மத்திய மாநில அரசுகளுக்கு ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்துருவாங்க. அவற்றின் சேகரிப்பு ஒதுக்கீட்டின் கொள்கையை பாராளுமன்றத்தால் தான், பார்லிமெண்ட் தான் சொல்லுவாங்க, இவ்வளவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது யாருன்னா பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துச்சு. நெக்ஸ்ட் விதி 269ங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ஒரு முறை எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்கப்பா. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு, இப்ப யாருன்னா 268ல மத்திய அரசு விதிக்கும், மாநில அரசு வசூல் பண்ணும். 269ல மத்திய அரசு விதிக்கும், வசூலிப்பதும் யாரு, மாநில அரசு தான். ஆனா அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்துரும். நானே வசூல் பண்ணி நானே தரேன் ராஜா, நீ 268ல என்ன பண்ணிட்டேன்னா வசூல் பண்ணி நீயே வச்சுக்கின, 269ல நான் என்ன சொல்றேன்னா நான் வசூல் பண்ணி நானே வச்சு நானே உங்களுக்கு தரேன், ஏன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க, எவ்வளவு எடுக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செய்தித்தாள்களில் வரும் விளம்பரம் மீதான வரிகள் எல்லாமே எங்க வரும் பாத்தீங்கன்னா விதி 269 தான் வரும். நெக்ஸ்ட் விதி 270. விதி 270னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசும் மாநில அரசுகளும் பகிர்ந்து கொள்ளும். பாருங்களேன், 68 என்ன சொல்லுது, மத்திய அரசு விதிக்கும், மாநில அரசு வசூல் செய்யும், மாநில அரசு ஏத்துக்கும். 69 என்ன சொல்லுது, மத்திய அரசு விதிக்கும், நானே வசூல் பண்றேன், நானே கொடுத்துடுறேன் உனக்கு. ஆனா 270 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசால் நானே விதிக்கிறேன், நானே வசூலிக்கிறேன், நம்ம 2 பேரும் என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். பிரச்சனை வரக்கூடாது இல்ல, எவ்வளவு வருதோ அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், நான் அதை பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வருமான வரிகள். சோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 271ங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். இதுவும் மைய அரசின் நோக்கங்களுக்கு சில வரிகள் கடமைகளுக்கான கூடுதல் கட்டணம் விதிக்கலாம். சில வரிகள் என்ன பண்ணலாம், கூடுதல் கட்டணம், கடமைகளுக்காக கூடுதல் கட்டணம் விதிக்கலாம். இப்ப திடீர்னு பேரிடர் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணலாம், நம்ம சில வரிகளுக்கு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போட்டு அந்த டாக்ஸ் மூலியமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப விதி 269 விதி 270 பிரிவுகளில் வரிகள் மற்றும் கடமைகள் மீதான கூடுதல் கட்டணங்களை நாடாளுமன்றம் எந்த நேரத்திலும் விதிக்கலாம். இது நோட் பண்ணுங்க guys. இது ஒன் டைம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாடாளுமன்றமானது ஒரு குறிப்பிட்ட வரிகளின் என்ன பண்ணலாம், சில கடமைகளுக்காக எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா 269 270 விதி அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்க. அத்தகைய கூடுதல் கட்டணங்கள் என்ன பண்ணணும்னா, வருமானம் அதிகமா வச்சிருக்காங்கல்ல அவங்க மேலதான் அதிகமா விதிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா மைய அரசுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கிறது. அப்ப கூடுதல் கட்டணங்களில் மாநிலங்களுக்கு எந்த பங்குமே கொடுக்க மாட்டேன்ருவாங்க.
தம்பி நான் என்ன பண்றேன்னா நானே கூடுதல் கட்டணம் விதிக்கிறேன், அதை நானே என்ன பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன், நீ வரக்கூடாது. ஆனா கூடுதல் கட்டணம் என்பது அவசர தேவைக்காக நான் விதிக்கப்படுது. ஆனா அது குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும். எல்லா டேஸுமே இருக்குன்னு கேட்டா கிடையவே கிடையாது. அது அப்படியே என்ன பண்றாங்க, நிறுத்திடுவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த பங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட் இந்த கவனிங்க. டாக்டர் சி ரங்கராஜன் மாநிலங்களுக்கு உடனடியாக கடன் நிவாரணம் வழங்குவதன் மூலம் மாநிலங்களின் எதிர்கால கடன் சுமை மீதான மிதமானதாக இருக்கும் என்று கூறினார். இது ஒரு அவுட்சோர்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்க. ரங்கராஜன் சொல்றாரு, மாநிலங்களுக்கு உடனடியாக கடன் நிவாரணம் வழங்குவதன் மூலம் மாநிலங்களின் எதிர்கால கடன் சுமை மிதமானதாக இருக்கும். இப்ப நான் போய் கடன் கேட்டுட்டேன் ராஜா கிட்ட. ராஜா என்ன சொல்றாரு, 1 மாசம் கழிச்சு வான்னு சொல்றாரு, 30 நாள் கழிச்சு வான்னு சொல்றாரு. 30 நாளுக்குள்ள என்ன பண்றேன் நானு, இன்னொரு 2 பேர்கிட்ட கடன் வாங்கி அது 60 மாத்திட்டு இருப்பேனா? சோ நீங்க அப்பவே கடன் கொடுத்திருந்தா என்ன ஆயிட்டு இருக்கும், கம்மி ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த ரங்கராஜன் சொன்ன வார்த்தைகள். நோட் பண்ணி வைங்க. சொல்லிருக்காங்களா? நெக்ஸ்ட்ங்க. இந்தியாவில நிதி 3 விதமாக செயல்படுகிறது. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இது இம்பார்ட்டன்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணுங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்திய திரட்டு நிதி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவசர கால நிதி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொது கணக்கு நிதி அப்படின்னு சொல்லிட்டு 3 நிதிகள் இருக்கு. இந்த 3 நிதிகளையும் ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்கேன். 266, 267, 266 கிளாஸ் 2 அப்படின்றது தெரிஞ்சுக்கேன். இந்திய திரட்டு நிதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விதி 260 கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தண்ணி குடிச்சுக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா வரிகள் மற்றும் தீர்வுகள் மீது விதிக்கப்படுகிறது. அப்ப இந்திய அரசாங்கத்தால் பெறப்படும் எல்லா வருவாய்களும் கருவூல சீட்டுகளும் எல்லாத்தையும் வசூல் பண்ணி எல்லா கடன் தொகைகளும் ஒன்றாக திரட்டப்பட்டு உருவாக்கப்பட்டது இந்திய திரட்டு நிதி, கன்சாலிடேட்டிவ் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வரிகளையும் என்ன பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க. அந்த பாத்தீங்கன்னா மூலதனத்தின் மூலம் வந்த வருவாய்கள், தண்டனை தொகைகள் வந்து எல்லாமே எடுத்து என்ன பண்றாங்க, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால வச்சிருவாங்க. வச்சுட்டு பாராளுமன்றம் அங்கீகாரமின்றி எந்த ஒரு தொகையும் இந்திய திரட்டு நிதியிலிருந்து எடுக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போட்டுறாங்க. சோ நீங்க எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன், ஆனா என்ன பண்ண முடியாது, என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க பெறக்கூடாது. அப்போ மாநில அரசால் பெறப்படும் அனைத்து வருவாய்களும் இதுல இருக்கும், கருவுச்சீட்டு வாயிலாக பெறப்படும் வருவாய்களும் இருக்கும், கடன்களும் என்ன இருக்கும் இதுல வந்து ஆட் ஆயிடும். கடனை திருப்ப செலுத்தும் வகையில் பெறப்படும் அனைத்து தொகைகளுக்கும் மாநில திரட்டு நிதி பயன்படுத்தப்படுகிறது. அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள சட்டப்படி குறிப்பிட்ட காரணங்களுக்காக மட்டுமே இந்திய திரட்டு நிதியை மாநில திரட்டு நிதியிலிருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. சோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது மட்டுமே என்ன பண்ணலாம், நீங்க இதுல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து நீங்க ஃபண்ட் எடுக்கணும்னா யாருடைய ஒப்புதல் தேவைன்னா பாராளுமன்றத்தின் ஒப்புதல் தேவை. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. யாருடைய ஒப்புதல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாராளுமன்றத்தின் ஒப்புதல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவசர கால நிதி, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது 267. இந்திய பாராளுமன்ற சட்டத்தால் 1950ஆம் ஆண்டு 50 கோடி ரூபாய் கொண்டு ஏற்படுத்தப்பட்டது. என்னன்னா அவசர கால நிதின்றது இயற்கை சீரழிவு ஏற்படும், அதை நம்ம என்ன பண்ணி ஆகணும், சீரமைக்கணுமா பாருங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட் வருது, வெள்ளம், புயல், வறட்சி ஏதாச்சும் ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அந்த டைம்ல அவசர காலங்கள்ல ஒரு நிதி தேவைப்படும். அதை என்ன பண்ணலாம், எடுக்கணும். சோ இந்த நிதியை குடியரசுத் தலைவர் சார்பாக யார் பராமரிக்கிறார்னா நிதி செயலாளர் பராமரிக்கிறார். நோட் பண்ணுங்க இந்த பாயிண்ட். அப்போ சட்டத்தின் அனுமதியின்றி வரி விதிக்கவோ வசூலிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்க. அப்ப பாத்தீங்கன்னா அவசர கால நிதியை யார் எடுத்துடலாம், குடியரசுத் தலைவர் எடுத்து கொடுத்துடலாம். ஆனா ஒரு விஷயம் இருக்குங்க, அந்த அவசர கால நிதி எடுத்துட்டு பிறகு பாராளுமன்றத்தின் ஒப்புதல் அவை கூடியதும் பெறணும். அதுதான் முறையான ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்ப சட்டத்தின் அனுமதியின்றி வரி விதிக்கவோ வசூலிக்க கூடாதுன்றது விதி 265 சொல்லுதா. அவசர தேவைகளின் போது பாராளுமன்ற அனுமதி பெறாமல் குடியரசுத் தலைவர் செலவை எடுத்துடலாம். எடுத்துட்ட பிறகு பாராளுமன்றத்தின் அனுமதி பெற்று எடுக்கப்பட்ட நிதியை மீண்டும் சேர்த்தணும். ஐயா நீ அவசரத்துக்காக எடுத்த ஒரு நிதியை தப்பு கிடையாது, அதை என்ன பண்ணிடணும், பாராளுமன்ற அனுமதி பெற்று திருப்பி சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதேதான் மாநிலத்துக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவசர கால நிதி எடுத்திருக்காங்கப்பா. சட்டமன்ற அனுமதி இல்லாமல் அவசர கால செலவுல ஆளுநருக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க. ஆளுநர் என்ன பண்ணலாம்னா அவசர கால நிதியை டக்குன்னு எடுத்துக்கலாம். திடீர்னு பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு புயல் உருவாச்சு, அந்த புயல்ல சென்னையில கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்பீடா ஆளுநர் எடுத்துட்டு அது செலவு பண்ணலாம் சொல்றாங்க. சட்டமன்றத்தின் அனுமதியை பெற்ற பிறகு எடுக்கப்பட்ட நிதி அதுல என்ன பண்ணி ஆகணும், சேர்த்தாகணும்னு சொல்றாங்க. இப்போது அவசர கால நிதியின் அடிப்படையில் 500 கோடி உயர்த்தப்பட்டுள்ளதுங்க. சோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அவசர கால நிதியாக
500 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சு. அப்ப 2 நிதியை பத்தி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும். கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இந்திய திரட்டு நிதி, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அவசர கால நிதி அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்ப திரட்டு நிதிக்கு பாராளுமன்ற ஒப்புதல், அவசர கால நிதிக்கு குடியரசுத் தலைவர் எடுத்துக்கலாம், ஆனா என்ன பண்ணிடணும், திருப்பி செலுத்திடணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பொது கணக்கு நிதி அப்படின்னு சொல்லக்கூடியதுப்பா. விதி 266 கிளாஸ் 2 பப்ளிக் அக்கௌண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசாங்கத்தின் சார்பாக பெறப்படுற அனைத்து பொது பணங்களும் இந்திய திரட்டு நிதியை தவிர மீது எல்லாமே என்ன பண்றோம், இங்க வந்து ஆட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களால் திரட்டப்பட்ட சில பொது பணங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ ஒரு வாரிசு எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறந்து போயிடுவாங்க. ஒரு லேண்ட் என்ன பண்ணுவாங்க, சேல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேண்டை கவர்மெண்டே எடுத்துக்கும். அந்த நிதி எங்க போயிடும், இந்த இடத்துல வந்துடும், பப்ளிக் அக்கௌண்ட்ல வந்துடும். ஏன்னா அது பப்ளிக் அக்கௌண்ட். அப்போ இப்போ ஒரு இடத்துல ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டை என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்டே குத்தகை விட்டு இந்த காசு எடுத்து வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ல சேர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பொது கணக்கு நிதியில் வரவு வைக்கப்படுகிறது. அப்போ பொது கணக்கு நிதியிலிருந்து பணம் எடுப்பதற்கு பாராளுமன்ற அனுமதி தேவையில்லை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே இந்த 3 நிதி ஒரு கிளான்ஸ் பாத்துக்கங்க. கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா திரட்டு நிதியில வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டோடைய இது தேவை. நெக்ஸ்ட் கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அவசர காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டோடைய அனுமதி தேவைதான், ஆனா யார் எடுத்துடலாம், குடியரசுத் தலைவர் பிரசிடென்டே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பொது கணக்கு பப்ளிக் அக்கௌண்ட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண தேவையில்லை, பார்லிமெண்டோடைய அனுமதி தேவையில்லை, என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம், ஆனா என்ன பண்ணி அவன் அவை கூடியதும் திருப்பி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 3 நிதிகளும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்க்கு மிஸ் பண்ணக்கூடாது. சோ எடுத்துட்டாலும் என்ன பண்ணி அவனை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒருங்கிணைப்பு நிதியில் உட்படாத இதர பொதுமக்கள் நிதி அதில் அடங்கும். அது என்ன சொல்லிருக்காங்க பாருங்களேன். சோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வைப்பு நிதியின் வகைகள். சோ நிறைய வைப்புகள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வருங்கால வைப்பு நிதி, நீதித்துறை வைப்பு நிதி, வங்கு சேமிப்பு நிதி, துறை ரீதியான வைப்பு நிதி, பணம் செலுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையாக இருக்கு. சோ வருங்கால வைப்பு நிதி பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கு ஓய்வு கால பாதுகாப்பிற்காக சேமிக்கப்படும் நிதி, ஊழியரும் நிறுவனமும் சேர்ந்து பகிர்ந்து செய்கிறது. நீதித்துறை ஊழியர்களுக்கு ஓய்வூதிய நலனுக்காக ஒதுக்கப்படும் நிதி நீதித்துறை. வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் சேமிப்புக்காக வைப்பும் நிதின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் துறை வந்து குறிப்பிட்ட துறைகளுக்கான ஊழியர்களுக்கான நலன்கள் பாதுகாக்கப்படணும், அதுக்காக வைக்கப்படுது. பணம் செலுத்துதல் இருந்தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிதி அல்லது சம்பளம், ஓய்வூதியம், நலத்தொகை போன்ற தொகைகளுக்கு உரியவர்களுக்கு வழங்கப்படுவதுதான் பணம் செலுத்துதல் சொல்றாங்க. இன்றே சேமிப்போம் நாளை நிம்மதியாக வாழ்வோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கேன்ப்பா. ஏன்னா சென்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டே வருங்கால தேவைகளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நிதி தான் அவங்களுக்கு செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஃபேமிலியை ரன் பண்ற நாம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, பணத்தை கொஞ்சம் சேவிங்ஸ்ல வைக்கணும், அப்பதான் என்ன பண்ண முடியும், நம்மளால ஃபியூச்சர்ல கொடுக்க முடியும் அப்படின்றது சொல்றாங்க. கஷ்டம் இல்லாம வாழலான்ட்டு. நெக்ஸ்ட்ங்க சோ மானிய கோரிக்கைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாத்தீங்களா சார். மானியங்கள் நிதி வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு என்ன தேவைன்னா எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மாநிலங்களுக்கான மானியம் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசுக்கு 2 விதமான மானியங்கள் வழங்கப்படுகிறதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சட்டப்படி மானியம், ஸ்டாச்சுரி கிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டப்படி மானியம். இரண்டாவது தன் விருப்ப மானியம். ரெண்டு விதமான மானியங்கள் இருக்குங்க, இந்த ரெண்டுமே எழுதிக்கங்க. சட்டப்படி மானியம், தன் விருப்ப மானியம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிஷனரி கிராண்ட்ஸ் சொல்லக்கூடியது. சோ இந்த 2 மானியங்களை பத்தி பாத்துலாங்க. இதோட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் முடியும்னு நினைக்கிறேன். எஸ் சட்டப்படி மானியம். சட்டப்படி மானியத்துக்கான விதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. விதி 275 நிதி உதவி தேவைப்படும் மாநிலங்களுக்கு மானியம் வழங்க வழங்கி செய்கிறது. சோ கேட்பாங்க, நிதி உதவி தேவைப்படும் மாநிலங்களுக்கு வழிவகை செய்யும் ஆர்டிகல் 275 அனைத்து மாநிலங்களுக்கும் தரப்படுவதில்லை. நிதி தேவைப்படும் மாநிலங்களுக்கு தேவைக்கேற்ப மட்டுமே வழங்கப்படுகிறது. இப்ப புரியுதுங்களா? சோ எங்கிருந்து வருதுன்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி இந்திய தொகுப்பு நிதியில இருந்தா என்ன பண்ண போறாங்க, இத கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப சட்டப்படி மானியம் வந்து பாத்தீங்கன்னா நிதி தேவைப்படும் மாநிலங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எந்த நிதியில் எடுக்கப்படுது, தொகுப்பு நிதியில் இருந்தா எடுக்கப்படுகிறது. இதுதான் இம்பார்ட்டன்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் தன் விருப்ப மானியம். தன் விருப்ப மானியம் வந்து பாத்தீங்கன்னா 282ங்க. 282 ஆர்டிகல். சோ இது என்ன சொல்றாங்கன்னா பொதுமக்களுக்கு பொது தேவைக்கு பயன்படும் பொருட்டு மத்திய அரசானது மாநிலங்களுக்கு மானியம் வழங்குகிறது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் திட்டக்குழுவின் பரிந்துரை இருந்துச்சு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிதிக்குழு பரிந்துரை வந்துருச்சுங்க.
சோ பரிந்துரைக்கப்ப மானியம் வழங்கப்படுகிறது. அப்போ சட்டப்படி மானியத்தை விட தன்விருப்பு மானியமே அதிகப்படியாக வழங்கப்படுகிறது. ஏன்னா தேவைப்படும் போது கொடுக்கறது வேற, தன் விருப்பப்பட்டு இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காளான் வந்து அதிகமா விளையுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பாக்குறாங்க. சோ இதனுடைய உற்பத்தி இன்னும் அதிகப்படுத்தி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும், பொருளாதாரத்துல முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்கன்னா தன் விருப்ப மானியமா காசு கொடுத்துருவாங்க. நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது, 1 டன் விளைய வேண்டிய ஒரு ஏக்கர்ல எனக்கு 10 டன் விளைய வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சோ அப்ப என்ன கிடைக்குன்னா இவங்களுக்கு அதிகமா லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. சோ தட்ஸ் எனஃப் கைஸ். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சட்டப்படி மானியமும் தன்விருப்பு மானியமும். இதோட என்ன ஆகுதுன்னா மத்திய மாநில உறவுகள் உங்களுக்கு பினிஷ் ஆகுதுங்க. கவனிக்கிறீங்களா? சோ நம்ம பாத்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகார பகிர்வுன்றது 1935ஆம் ஆண்டு பெறப்பட்டது. பகுதி 12 268 முதல் 293 வரை அப்படின்றது கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல்ஸ் தான் கொஸ்டின்ஸே இருக்கு. அப்ப 268ல இருந்து எல்லா ஆர்டிகல்ஸும் நான் என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஒரு அரசாங்கம் செயல்படுவதற்கு முதுகெலும்பாக இருப்பது நிதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சட்டங்கள் எப்படி கொடுக்குறாங்க, சோ இந்த இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்தாச்சு, அவுட் சோர்ஸ் கொடுத்தாச்சு, நாமளும் என்ன பண்ணிட்டோம், டெக்னாலஜியை அழகா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றத சொல்லிடுறேன். சோ தட்ஸ் எனஃப். ஆர்டிகல்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. சோ உங்களுக்கு என்னன்னா எக்கனாமிக்ஸ் தொடர்பான கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தயங்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வீடியோ கிளாஸஸ் மூலமா நான் என்ன பண்ணிடுவோம் உங்களுக்கு கொடுத்துருவோன்றது சொல்றேன். சோ நம்ம ஃப்ரீ வீடியோ கிளாஸ் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் தரேன். ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருமே தயவு செஞ்சு ஜாயின் பண்றீங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வரும். அழகா பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு போயிடுங்க. எக்கனாமிக்ஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வாட் எவர் இட் இஸ், எந்த எக்ஸாம் கேட்டாலும் இந்த சோர்ஸை நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா 15 கொஸ்டின்ல இருந்து 18 கொஸ்டின் போடலாம். மீதி 2 கொஸ்டின் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல தயக்கம் இல்லாம உங்களுக்கு போட வைக்கும். ஆனா கிளியரா படிச்சுட்டு போனோம். ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு கண்டிப்பா தேர்வுக்கு பயன்படும் அப்படின்றத சொல்றேங்க. அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.